முதலாவதாக இந்த நாளிலும் எதிர்பாராத விதமாக தேவன் என்னை எதிர்த்து நிற்க வைத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக இங்கே வந்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதங்களெல்லாம் ஏற்பட்ட எல்லா சுகையினத்திலும் தேவன் பாதுகாத்து நிற்க வைத்த பெரிய கிருபைக்காக நான் தேவனை சொல்கிறேன். அன்றைக்குரிய அனைவருக்கும் என் நோய் நான் வாழ்ந்ததை தெரிவிக்கப்படுகிறேன். இன்றைய தியானத்திற்கும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் உபத்திரம், எல்லா இடங்களிலும் எல்லாருக்கும் உபத்திரம் வருகிறது. கணவனுக்கு மனைவியினால உபத்திரம், மனைவிக்கு கணவனால உபத்திரம், பெற்றோருக்கு பிள்ளைகளினால உபத்திரம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களினால உபத்திரம், வேலை செய்கிற இடங்களில் உபத்திரம், வேறு எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு என்ன நடக்குது, ஒரு உபத்திரவம் வந்துட்டு தான் இருக்குது. உபத்திரம்னா என்னது? கஷ்டம். கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்தால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. எந்த இடம் போனாலும் ஒரு கஷ்டம் வருது. இந்த உபத்திரம்னு சொல்கிறோமே, உபத்திரம்னா என்னது? உபத்திரவம் என்றால் என்ன? என்னது உபத்திரவம்னா என்னது? உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் யாருக்காவது தெரியுமா? உபத்திரவம்னா என்னது? நம்மளால் தாங்க முடியாத ஒரு கஷ்டம், தாங்கிக் கொள்ளவே முடியாது, சகிக்க முடியாத ஒரு கஷ்டத்தை நம்ம செய்யணுமா, உபத்திரவம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நிறைய பேருக்கு இந்த உபத்திரவம் மூலமா நன்மை கிடைக்குதா தீமை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சொன்னா வேதாகமும் சொல்றது என்னது, அறிஞர்கள் சொல்றது என்னது? திருவள்ளுவர் சொல்றாரு, துன்பம் வருங்கால் நகுக, துன்பம் வருங்கால் நகுக. என்னதான்? துன்பம் வரும்போது என்ன செய்யணுமா? சிரிக்கணுமா? அவர் சொல்றாரு, உலக பிரகாரமான ஒரு மனிதன் சொல்றாரு, துன்பம் வரும்போது நம்ம சிரிக்கணும். நகுக அப்படின்னா நகைக்கணும், நகைக்கணும்னா சிரிக்கணும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம செய்யக்கூடாதான், பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சொல்றாங்க. சரி, நமக்கு வேதாகமத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் 119வது சங்கீதம் நீங்கள் எடுத்தீங்கன்னா 71வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க, அதை நானே வாசிக்கிறேன். 119வது சங்கீதம். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன் நல்லது? யாராவது சொல்லுவாங்களாம்மா, எனக்கு கஷ்டம் வந்தது நல்லது தான், எனக்கு வியாதி வந்தது கஷ்டம் வந்தது நல்லது தான், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அது எனக்கு நல்லது தான், எனக்கு அடிபட்டுச்சு அது எனக்கு நல்லது தான். யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? அந்த தைரியம் நமக்கு இருக்குதா? ஆனால் எங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு சொன்னா, அங்கேயே அவர் வசனம் கொடுக்கிறாரு, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரம் மூலமா பிரமாணங்களை பிரமாணம் என்னது? கற்பனைகளை நாம கற்றுக்கொள்வது. உபத்திரப்படுவதன் மூலமாக எப்படி பிரமாணங்களை நாம கற்றுக்கொள்ள முடியும்? என்ன மாதிரி பிரமாணங்களை நாம கற்றுக்கொள்ள முடியும்? ஏன் நம்ம அந்த உபத்திரப்படணும்? பிரமாணங்களில் எந்த ஒரு கட்டளையை நம்ம மீறினாலும் நமக்கு என்ன வருதான்? உபத்திரம் வரும். பிரமாணம்னா என்னது? 10 கற்பனை. இந்த 10 கற்பனை ஆண்டவர் நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கன்னா, அது நமக்கு பாதுகாப்பு பெட்டகமாக விளங்குகிறது, ஒரு பாதுகாப்பாக விளங்கும். வேதாகமத்தில் நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்ம என்ன ஆகாரம் புசிக்கணும் அப்படிங்கிறது கூட வேதாகமத்தில் திட்டமும் தெரியுமா சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக நாம் சாப்பிடும் பொழுதோ, நம்முடைய பழக்கங்களை மாற்றும் பொழுதோ நமக்கு என்ன வருது? கஷ்டம் வருது, உபத்திரவம் நமக்கு வருது, வியாதி நமக்கு வருது. வியாதி ஏன் வருது? என்னென்னலாம் நம்ம சாப்பிடக்கூடாதோ அது எல்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன வருது? வியாதி வருது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற பொருள் நம்ம என்ன செய்யணும்? விலக்கி வைக்கணும். ஆனால் விலக்கி வைக்க முடியலையே. நீங்கள் இறா வாங்கணும், சொரா வாங்கணும்னாக்கா என்ன செய்கிறாங்க? முள் இல்லாதது அதுதான் நல்லா இருக்கும், அதான் சாப்பிடணும் அப்படின்னு. ஆனால் வேதாகம் என்ன சொல்லுது? இறாம சொராம சாப்பிட சொல்லுதா? செதில் இல்லாத பொருள்களை என்ன செய்யக்கூடாதான்? செவிலும் செதிலும் இல்லாதவையை நாம் உண்ணக்கூடாது. அப்போ வேதாகமத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க.
இதை நம்ம மீறும் பொழுது நமக்கு என்ன வருதா? உபத்திரம் நமக்கு வருது, வியாதி நமக்கு வருது. வேண்டாம் என்று ஒதுக்கிற காரியங்களை நாம சாப்பிடும்போது நமக்கு என்ன வருது? வியாதியும் உபத்திரமும் நமக்கு வருது. இதே மாதிரி நீங்க 10 கற்பனை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இந்த 10 கட்டளை நம்ம கடைபிடிச்சோம். ஐயோ ரொம்ப கஷ்டம். 7th அட்வென்டிஸ்ட்காரங்க இந்த கட்டளையெல்லாம் கொடுத்துட்டு இதை நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காலத்துல என்ன செய்ய முடியாதா? கடைபிடிக்க முடியாது. ஏன் கடைபிடிக்க முடியாது? என்னுடைய நோக்கம் உங்களுக்கு லகுவானது சொல்ல இல்லையா? ஆண்டவர் கடினமானது அல்ல. நம்ம அதை பழக்கப்படுத்தி கொண்டோம் சொன்னா நமக்கு அது லகுவாக இருக்கும். கடினமானது நம்ம நினைக்கும் போதே அது என்ன ஆயிடுது? நமக்கு கடினமாக மாறுகிறது. கொடுக்கப்பட்ட கற்பனைகளில ஒன்று கூட இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏதாவது சொல்ல முடியுமா? எத்தனையோ அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்யறாங்க. வேதாகம வல்லுநர்கள் எல்லாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறாங்க. நிறைய காரியங்கள் வேதாகமத்துல இல்லாம இருக்கிறது. ஆனா இந்த 10 கற்பனையில மட்டும் யாரும் என்ன செய்ய முடியல? கை வைக்க முடியல. இது வேண்டாம், இந்த கற்பனை நமக்கு வேண்டாம் அப்படின்னு யாராலும் என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. மனித வாழ்க்கைக்கு அந்த 10 கற்பனை, அந்த 10 பிரமாணம் மிக 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 முக்கியம். அவைகளை நாம மீறும் பொழுது நமக்கு என்ன வருதா? உபத்திரவம். கடன் பிரச்சனை வருது. ஏன் கடன் வருது? அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு நீ கடன் வாங்க, கடன் பிரச்சனை. இருக்கிறதுலயே சிக்கனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நமக்கு என்ன வருது? கடன். அதனாலதான் நீ பிறப்பட இச்சி அது பாயாக சொல்றாங்க. நடக்குதுங்களா உங்களுக்கு? நம்ம இச்சிக்கும் பொழுது, ஆசைப்படும் பொழுது நாம பிரமாணங்களை மீறுகிறோம். அது மூலமாக நமக்கு என்ன வருதா? உபத்திரவம் வருகிறது. ஆக இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது நாம என்ன செய்யணுமா? உட்கார்ந்து சிந்தித்து எனக்கு எதுக்கு இந்த உபத்திரம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரா? தெளிவுபடுத்தி காட்டுவார். எதனாலும் உனக்கு அந்த கஷ்டம் வந்தது, நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உணர்த்தி காட்டுவார். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இங்கே இருக்குது? எத்தனை பேருக்கு நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம், ஒரு ஜோம் பண்றோம், எனக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா ஜோம் பண்ணும்போது நீங்க தப்பு பண்ண அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்? கண்ணு முன்னால காட்டுவார். டிவியில போறோம்னா எனக்கு அந்த அனுபவம் நிறைய. எனக்கு 2 மாசம் தான் எனக்கு கால் பிரச்சனை வந்து என்னால் நடக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுறப்போ ஆண்டவரை நான் ஜோம் பண்ணிக்கிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு காலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணும்? எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணும்? நான் ஓடி ஆடி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு எதுக்கு இந்த உபத்திரம் வரணும்? நடக்கக்கூடாதுன்றாரு டாக்டர், நிற்கக்கூடாதுங்கிறாரு, படியேறக்கூடாதுன்றாரு, படி இறங்கக்கூடாதுன்றாங்க. எப்படி இருக்க முடியும்? ஏன் இந்த உபத்திரம்? ஜெபம் பண்ணணும். பிரமாணங்களை கற்றுக்கொள்கிற சங்கீதக்காரன் சொன்னது போல பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா ரெஸ்ட் தேவைப்படும். ஆண்டவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்லீப்பிங் மோடு டான் பண்ணி வச்சுட்டாங்க. ஸ்லீப்பிங் மோடுன்னு என்னது? தூங்குறதுக்காக ஒரு மோடு. ஏன்னா உடலை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக ஆண்டவர் நேரங்களை என்ன செய்கிறாராம்? தட்டி உட்கார வைக்கிறார். அதே நேரத்தில் அந்த நேரங்களில் அந்த நேரத்தை வீணாக்காதபடி வேதாமத்தை படித்துக் கொள்ளவும் அநேக பிரசவங்களை எழுதுவதற்கும் தேவன் எனக்கு நேரத்தை கொண்டிருக்கார். நான் தேவனை சோதரிக்கிறேன். உபத்திரவப்பட்டது நல்லது. உபத்திரவம் நமக்கு எதற்கு? இந்த உபத்திரத்தின் மூலமாக நாம் என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம்? அதன் மூலமாக நாம் என்ன செய்யணுமா? பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம எந்த பிரமாணத்தை மீறினோம் என்பதை நாம் என்ன செய்யணுமா? சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். வியாதிக்கு உதாரணமாக சொன்ன நம்ம ஆகாரங்களை உண்பது மூலமாக நமக்கு வியாதி வருகிறது. ஒவ்வொரு கட்டளைகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த கட்டளையில் இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எதில் விலகி இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் நமக்கு என்ன வருது? உபத்திரவம் வருது. அப்போ நம்ம அதை என்ன செய்யணுமா? தீர்க்கமாக யோசித்து நான் எந்த பிரமாணத்தை மீறினேன், எதனால எனக்கு இந்த உபத்திரம் வந்தது அப்படின்னு நாம் என்ன செய்யணுமா? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். சரி, இந்த உபத்திரப்படுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சீஷர்கள் எல்லாம் உபத்திரப்பட்டாங்க. இப்போ 2 வகையான உபத்திரவங்கள் உண்டு. கிறிஸ்துவ ஜீவியம் வந்து சாதாரண ஜீவியம் கிடையாது, சந்தோஷமான ஜீவியம் கிடையாது, ஆடம்பரமான வாழ்க்கையான ஜீவியம் கிடையாது, சுதந்திரமா தெரியக்கூடிய ஜீவியம் கிடையாது. கிறிஸ்துவ ஜீவியம் வந்து இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கக்கூடிய. அப்போ எல்லா விதமான கட்டுத்திட்டங்களோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணுமா? அமைத்து கொள்ள
வேண்டும். இதன் மூலமா நம்ம என்ன செய்யணும், தேவனை நாம மகிமைப்படுத்துகிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம், கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, தவறே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவர்களுக்கு என்ன வந்தது, உபத்திரவம் வந்தது. இந்த 12 சீஷர்கள் இருந்தாங்களே, நான் உங்களுக்கு அந்த 12 சீஷரை பற்றி தனியாக ஒரு நாள் உங்களுக்கு பேசணும். 12 சீஷர்கள் மரித்த பொழுது ஒருவர் கூட இயற்கையான மரணம் அடையவே, யாருக்கும் வயசாகி அவங்களே வயசு முதிர்வுனால இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா 12 பேரும் உபத்திரப்பட்டு தான் என்ன செஞ்சாங்க, இறந்து போனார்கள். ஏன், ஆண்டவருக்காக உபத்திரம். ஆண்டவருக்காக உபத்திரப்படுவது நல்லதா கெட்டதா? நன்மை. உபத்திரப்படுவது நல்லது. இந்த உலகத்துல நமக்கு ஏன் உபத்திரம் வரணும், எப்படி உபத்திரம் வரணும், யாரெல்லாம் துன்பப்படுவார்கள் எடுத்தீங்கன்னா நீங்க தீமோத்தேயு 3:12 எடுத்து வாசிங்க. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க என்ன சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நடந்தா ஏமா துன்பம் வரணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடப்பவர்களுக்கு என்ன வருதா, துன்பம் வருதுன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3:12 நாம வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம பயபக்தியா நடக்கும்போது நமக்கு எதுக்கு துன்பம் வரணும்? உலகத்தாரால் நாம என்ன செய்வோமா, வெறுக்கப்படுவோம். உலகத்தாரால் நாம வெறுக்கப்படுவோம். ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட், ஒரு உண்மையான ஒரு ஒரிஜினலான ஒரு அக்மார்க் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, உலகத்தை விட்டு அவங்க என்ன செய்யறாங்க, உலகத்திலேயே வாழ்ந்தாலும் உலகத்தை விட்டு அவங்க என்ன செய்யறாங்களாம், பிரிந்து வாழ்கிறார்கள். உலக ஆசா பாசங்களுக்கு ஈடுபடாமல் தங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரோடு கூட தாங்கள் ஒப்புரவாகி வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அப்போ உலகம் அவர்களை வெறுக்குமா வெறுக்காதா? வெறுக்குமா வெறுக்காதா? நிச்சயமாக அவர்களை வெறுக்கத்தான் செய்யும். ஆக இந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டா, உபத்திரவம் உண்டு. யாரெல்லாம் தேவ பக்தியா நடக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் இந்த உலகம் என்ன செய்தான், வெறுக்கிறது. துன்பம் கண்டிப்பா நமக்கு வரும். துன்பம் வேண்டாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஒரு தங்கத்தை இது உண்மையான தங்கம் தானா அப்படின்னு புடவெட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தங்கத்தை என்ன செய்யணுமா, எப்படி புடமிடுறாங்க, கலரை பார்த்து அழகை பார்த்து இந்த தங்கத்தை புடமிடுறாங்களா? எப்படி புடமிடுறாங்க? அந்த தங்கத்தை நெருப்புல போட்டு அதை உருக்கி, அது நல்ல தங்கம் தானா, அது சொக்க தங்கமா அப்படின்னு என்ன செய்யறாங்களா, புலம்புகிறார்கள். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையானது, நீ ஒரு உண்மையுள்ள விசுவாசி தானா, நீ ஆண்டவருக்கு பயந்தவதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு என்ன வருது, உபத்திரவம். அப்ப அந்த உபத்திரவம் நமக்கு நல்லதா கெட்டதா? நல்லதுதான். நல்லதுன்னு சொல்றோமே, உபத்திரம் வரும்போது நம்மளால சகிக்க முடியுதா? சகிக்க முடியுதா? ஏன் அந்த ஆண்டவருக்கு கண்ணு இல்லையே? நான் ஆலயத்துக்கு போறேன், நான் தசமாக கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன், எல்லாரையும் நான் கூட்டிட்டு வரேன். ஆனா எனக்கு தான் என்ன வருது? ஏன் எனக்கு அந்த உபத்திரம் வருது? இங்க சொல்றாங்க, உபத்திரவம் நல்லது. கிறிஸ்துவை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன வரணுமா, உபத்திரம் வரும். நீங்க என்ன படிச்சோமா, 2 தீமோத்தேயு 3:12 என்ன படிச்சிருக்கோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய், கிறிஸ்து இயேசுவுக்குள், சும்மா இல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களா, துன்பப்படுவார்கள். யாரெல்லாம் உண்மையான பக்தியோட ஆண்டவரை நேசிக்கிறோமோ அவளுக்கு எல்லாருக்கும் என்ன வருமா, துன்பம் வரும், சோதனை வரும். சாத்தான் அந்த சோதனையெல்லாம் என்ன செய்யறான், கொண்டு வந்து வைக்கிறான். ஏசு கிறிஸ்துக்கு துன்பம் வந்ததா வரலையா, உபத்திரம் வந்ததா வரலையா? சாத்தா கொண்டு வந்தானா இல்லையா? சாத்தா உடனே என்ன செஞ்சான், இயேசுவானவருக்கே உபத்திரவம் வந்தது. ஆனால் அவருடைய பின்னாடியார்களாகிய நமக்கும் உபத்திரம் வருவது அதிக நிச்சயம். ஆனா அந்த உபத்திரவத்துல அதை தாங்கக்கூடிய சக்தியும் பலனையார் தராரு ஆண்டவர். அவரை நாம சார்ந்து இருக்கும் பொழுது அந்த உபத்திரவத்திலிருந்து நாம தப்பிக்கக்கூடிய பலனையை கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு தருகிறார் என்பது 100க்கு 100 உண்மை. உலகத்தில் நமக்கு ஏன் உபத்திரம் வரும்? உலகத்துல வாழ்றோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அவருக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் துன்பம் வரணும்? எடுங்க, யோபு 1:7 வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாத்தான் என்ன செய்யறானா, கர்த்தருக்கு பிரயோஜனமாக
பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஆக பூமி அப்படிங்கிற அந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்குது? யாரை விழுங்கலாம் எனக்கு கர்ஜிக்க சிங்கத்தை போல என்ன செய்யலாம் தெரிவிதார் திரிந்து வருகிறான்னு சொல்லி நம்ம அந்த வசனத்தை பார்க்கணும். இப்போ உலகம் முழுக்க நான் சுற்றி திரிந்து வரேன்னு சாத்தான் சொல்றாங்க. அந்த உலகத்துல சாத்தான் கூட வேற யாரெல்லாம் இருக்கிறது? யாரெல்லாம் இருக்கிறது? நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உலகத்துல யார் இருக்கிறது? நாம இருக்கிறோம். அப்போ சாத்தான் உலகம் முழுக்க சுற்றி திரிந்து யாரை விழுங்கலாம் என்று கட்டிக்கிற சிங்கம் போல இருக்கிறான்னா இப்ப யாரை விழுங்க போறா? நம்மளதான். யோபு கிட்ட எப்படி சுற்றி திரிஞ்சு வந்தானோ அதே போல நமக்கு சோதனையை கொடுப்பதற்காக நம்ம எப்படி இடறி விழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான்? சுற்றி திரிந்து அலைந்து கொண்டு இருக்கான். சின்ன சின்ன காரியங்கள் மூலமா நம்ம என்ன செய்யறோம்? சாத்தான் நம்மளை சோதிக்கிறான். நம்ம நினைக்கிறோம் பெரிய காரியங்களெல்லாம் நம்ம வந்து தப்பிச்சுக்கிறோம். தெரியும் இல்லையா? திருடக்கூடாது, ஆமாம் நம்ம திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, ஐயோ அது பெரிய தப்பெல்லாம் செய்யும். இதெல்லாம் ஒரு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன பாவங்கள் நம்ம என்ன செய்வோம்? தட்டி விடும். சின்ன கல் தானே தடுக்கி கீழே விடுறோம். உண்மைதானே? ஒரு சின்ன கல் தடி பெரிய பாறை தடிக்க நம்ம கீழே விடுவோம். பாறையை பார்த்து தான் ஒதுங்கி நடந்து போவோம். ஆனால் சின்ன கல் என்ன செய்யும்? நம்ம தட்டி. ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை திசை மாற்றி அமைத்து விடும். நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடும் அந்த சின்ன சின்ன பாவங்கள். ஒரு சின்ன கல் வந்து காலில் பட்டுதுன்னு சொன்னா இந்த கால் வலி வந்தா அந்த தொடையெல்லாம் நடுங்கிடும். ஆமாவா? கால் நிற்க முடியாது, தொடையெல்லாம் நடுங்கும். கால் நடுங்குச்சு, தொடையெல்லாம் நடுங்குதுன்னா அந்த உடல் சரீரம் முழுக்க என்ன செய்யறோம்? ஆடிப்பு. சரீரம் முழுக்க ஆடிப்பு. இந்த சின்ன பாவம் தானே, நான் என்ன உலகத்துல யாரும் செய்யாத தப்பா நானே சரி நமக்கு நாம சமாதானம் பண்ணிக்கிறோம். எப்படி? யாரும் செய்யாத பாவம் நான் பண்ணிட்டேன், உலகத்துல யாருமே செய்யலையா, நான் மட்டும்தான் அந்த தப்பு பண்ணனா அப்படின்னு நம்மளை நாம என்ன செய்யறோம்? சமாதானம் பண்ணி நம்மளை சரி செய்து கொள்கிறோம். அது சரி அல்ல. ஆண்டவர் எந்த காரியத்தை விளக்கி வைக்க சொன்னாலும் அது நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? விளக்கி வைக்கணும். எந்த காரியத்தை செய்யாத நேரம் அதை செய்யக்கூடாது. எதை செய்ய சொன்னாலும் அதை நாம கண்டிப்பா செய்யணும். 10 கற்பனையில என்னெல்லாம் செய்யாதனாரோ அதையெல்லாம் நாம என்ன செய்யறோம்? செய்துக்கிட்டு இருக்கோம். அவர் செய்யாத சொன்னதை செய்துக்கிட்டு, அவர் செய்ய சொன்னதை செய்யாமல் இருக்கும். ஆகினாலதான் நமக்கு என்ன வருது? உபத்திரவம் வருது. செய்யுது சொன்ன காரியங்களை 4 காரியம் செய்யுது, செய்யாதன்னு சொன்ன 6 காரியங்களை செய்யுது. இதனால நமக்கு என்ன வருதா? உபத்திரவம் நமக்கு வருகிறது என்று இந்த வேதாகமத்தின் மூலமாக நாம பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் எடுத்து வாசிங்க. நமக்கு உபத்திரம் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? பதட்டப்படணுமா? ஆண்டவரை நிந்திக்கணுமா? சபைக்கு வராம நின்று போறது. நிறைய பேருக்கு ஒரு வியாதி என்ன இருக்குன்னா, ஒரு கஷ்டம் வந்துருச்சுது, ஒரு வியாதி வந்துருச்சுது, இல்லை ஒரு கடன் பிரச்சனை வந்தது, உடனே மொதல் நிறுத்துறது என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வர்றது. முத என்ன செய்யுதுல, என்னம்மா ஏமா சர்ச்சுக்கு வரல? எங்க கஷ்டமா, உடம்பே சரியில்லை, என்னால் நடக்கவே முடியல, கஷ்டம். ஏமா சர்ச்சுக்கு வரலையோ? ஏன் கேட்குறீங்க? எனக்கு ஊர்பட்ட கடன் பிரச்சனை, எனக்கு அது தீர்க்கவே எனக்கு சரியா இருக்குது, நான் எங்க சர்ச்சுக்கு வர்றது? இப்போ முத நம்ம எதை நிறுத்துறோம்? அதுல நம்ம பொறுமையா இருக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொறுமையா இருக்கு. உபத்திரத்துல நீங்க என்ன செய்யணுமா? பொறுமையா இருங்க அப்படின்றாரு. உபத்திரம் வரும், அந்த உபத்திரத்துல என்ன செய்யணுமா? பொறுமையா நீங்க இருங்க. வசனம் எடுத்து வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் இருங்கள் என்று கூறுகிறார். நமக்கு சந்தோஷமா இருக்கணும். எதுல சந்தோஷமா இருக்கணும்? ஆண்டவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வாரு, ஆண்டவர் எனக்கு கைவிடவே மாட்டார். அப்படி ஒரு உறுதியான ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். என் பக்கம் ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு எதுவுமே நடக்காது, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். அப்படி ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் நமக்கு வரணும். 2வது என்ன சொல்றேன்னா, உபத்திரத்துல நீங்க பொறுமையா அலட்டிக்கிற கூடாது. கஷ்டம் வரும்போது என்ன செய்யக்கூடாதா? அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் சொல்லிருக்கா, அவங்களுக்கு தெரியுமா இப்படி ஆயிடுச்சு, மாமா அவனுக்கு தெரியுமா இப்படி ஆயிடுச்சு, அம்மா அவனுக்கு தெரியுமா இப்படி ஆயிடுச்சு, காசு உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு, அம்மா உங்களுக்கு தெரியுமா, ஊரை
ஊரெல்லாம் போய் என்ன செய்யறோம், நம்ம அலட்டிக்கிறோம், போய் சொல்றோம். ஒரு பொறுமை இல்லை. நமக்கு கஷ்டம் வரும்போது ஊரெல்லாம் அதே ஆசீர்வாதம் வரும்போது சொல்றோமா? யாருக்கிட்டையாது யாருக்கிட்டையாவது சொல்றோமா? நன்மை வரும்போது யாருக்கிட்டே சொல்றோம்? ஆண்டவரை பத்தி போய் யார்கிட்டயாவது நம்ம சொல்றோமா? இல்லையே. கஷ்டம் வரும்போது யாரை நிந்திக்கிறோம்? ஆண்டவரை சொல்றாரு. உபத்திரவத்தை நீங்க எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருங்க. பிறகு இன்னொரு காரியம் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணுமா? ஜெபம். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? கஷ்டங்கள் வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது பொறுமையோட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்குது, இதை நீ தான் என்ன செய்யணும், அதுல இருந்து என்னை விலக்கி காக்கணும். நான் பலவீனமான பாண்டம் ஐயா, என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, நீ எனக்கு பலனை தாரும், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணுங்கிற ஞானத்தை நீர் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். அந்த வசனத்துல 3 காரியம் சொல்லப்பட்டது. தயவுசெய்து திரும்ப வாசிங்க அந்த காரியத்தை. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். என்ன நம்பிக்கை? என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன இயேசுவை யார் கைவிட்டாலும் என்ன செய்ய மாட்டேனா, ஆண்டவரை நான் மறுதலை பண்ண, ஆண்டவர் எப்படியாவது எனக்கு என்ன செய்வார், நிச்சயமா உதவி செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக. 2வது காரியம், உபத்திரவத்திலே நாம பொறுமையா. நமக்கு உபத்திரம் வரும் பொழுது எனக்கு மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னு நினைக்காம, எனக்கு முன்னால இருந்த தேவ தூதர்கள் மூலமா உதவி செய்யப்பட்டு ஆவியானவரை கொண்டு வழி நடத்தப்பட்ட அந்த சீஷர்களுக்கு வந்த உபத்திரவங்களை காட்டிலும் எனக்கு பெரிய உபத்திரவம் வரல அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு யோபுவை பத்தி நம்ம யோசனை சொன்னா, யோபுக்கு வந்த மாதிரி ஒரு உபத்திரவம் இங்க இருக்கிற நமக்கு யாருக்காவது வந்திருக்கா? யோபுக்கு என்னெல்லாம் உபத்திரம் வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? இங்க யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? பேசி வைக்க போறேன் நான். யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைங்க உயிரோட இருந்தாங்களா? என்னன்னாங்க? 7 பிள்ளைங்க என்னன்னாங்க? போயிட்டாங்க. ஆடு மாடு ஒட்டமா போயிடுச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சு. ஆனா அவர் என்ன செஞ்சாரா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு அப்படி சொல்ற ஒரு பக்குவம் நம்மகிட்ட இருக்குதா? இல்ல அவருக்கு வந்த சோதனை மாதிரி நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்திருக்குதா? நம்ம என்னைக்கும் போல நம்ம வேலை செய்யறோம், என்னைக்கும் போல சம்பளம் வாங்குறோம், என்னைக்கும் போல சமைச்சு சாப்பிடுறோம், எல்லா பண்டிகைகளையும் ஆசிரிக்கிறோம், எல்லா திருவிழாக்களுக்கும் போறோம், நம்ம குடும்பத்தில் நடக்கிற எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் நாம போறோம். ஏதாவது ஒரு சின்ன டிராபேக் நமக்கு இருக்குதா? அவர் பட்ட மாதிரி, அந்த யோபு மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்திருக்குதா? ஒருவேளை வந்திருந்தா நம்ம தாங்கிக்கிறோமா? பொறுமையா இருக்கிறோமா? வசனம் சொல்றது நீங்க எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்க. அந்த பொறுமை நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களே இல்லை. எல்லாரும் நிறைய வாய் பேச, பொம்பளைங்கனாலே வாய் தான், பொம்பளைங்கனாலே என்னதான் வாய் தான். இந்த பொம்பளை கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்கிட்டே சொல்றாங்க, என்னைய பற்றி இந்த அம்மாவை பேசி நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நன்மையான காரியங்கள் இருந்தால் சந்தோஷம் தான், ஆனால் தீமையான காரியங்களை இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? பொறுமையாக இருக்கணும். அடுத்த ஒரு 3வது காரியம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. என்ன காரியம்? ஜெபத்துல உறுதியா. நம்ம என்ன ஜெபம் பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கீங்க. நீங்க காலையில பண்ற ஜெபமா இருந்தாலும் சரி, அல்ல இரவுல பண்ற ஜெபமா இருந்தாலும் சரி, என்ன ஜெபம் பண்றோம்? பிள்ளைகளுக்காக, அவங்க படிப்புக்காக ஜெபம் பண்ணணும், வேலைக்காக ஜெபம் பண்ணணும், வீடு கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணணும், வண்டி வாங்குறதுக்காக ஜெபம் பண்ணணும், கார் வாங்கணும்னு ஜெபம் பண்ணணும். சரியா? இப்படி எல்லாம் என்ன செய்யறோம்? தேவைகளுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இது ஜெபம் இல்லை. இதுக்கு பேர் என்ன இல்லை? இதுக்கு பேர் என்ன இல்லை? வாய் தரங்க. இதுக்கு பேர் என்ன இல்லை? இது ஜெபமே இல்லை. இதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. அப்ப என்னதுதான் ஜெபம்? இப்ப ஒரு குழந்தை பசியா இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த தாய்க்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? இந்த குழந்தை கேட்டாலும் கேட்கலனாலும் சாப்பாடு கொடுக்கணும். என்ன சகோதரி நிஷாந்தி பாஸ்டமா, உங்க குழந்தை அழுது எனக்கு சாப்பாடு கேட்டாதான் கொடுப்பீங்களா? நீங்க அந்த நேரம் அறிஞ்சு என் பிள்ளைக்கு பசிக்கும், நான் உடனே என்ன செய்ய சாப்பாடு ரெடி பண்ணணும். அது கடவுளுடைய வேலை. நமக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ, நமக்கு என்ன தேவையோ, அது யாருடைய தலைவலி? அது ஆண்டவருடைய தலைவலி. அது அவர் பார்த்துக்குவார். உனக்கு என்ன வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும்.
சகலத்தையும் அறிந்த தேவன் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு? ஜெபத்துல உறுதியா இருங்க. நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? சோதனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. சோதனை வருதுன்னு ஆண்டவரே, நான் அந்த சோதனையை என்ன செய்யக்கூடாதா? நான் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே, நீ எனக்கு அந்த பலனை தாரும். ஜெபம் பண்ண எனக்கு கொடுத்த தேவ தூதருக்காக உங்க நன்றி ஆண்டவரே ஜெபம் பண்ண. எத்தனை பேர் தேவ தூதருக்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ தூதருக்காக ஜெபம் பண்ண. ஏன்னா அவங்க தான் நம்ம என்ன செய்யறாங்க? பாதம் கல்லில் இடராதபடிக்கு யாரு? தூதர்கள் தங்கள் கரங்களில் உங்களை. அப்ப அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேண்டாம்? சோதனை வரும்போது யாரும் தாங்குறா நம்மள? ஆண்டவர் யாரும் அனுப்புறாரு? தேவ தூதர்களை. தானியேல் ஜெபிக்கும் போது தேவ தூதன் தான் வந்தார். காபிரியேல் தூதன் வந்தார். எல்லா இடங்களையும் தேவ தூதர் தான் நம்மளை பாதுகாக்கிறாங்க. நம்ம எங்க போனாலும் நம்ம என்ன செய்யறாங்க? அப்ப நம்ம யாருக்காக ஜெபம் பண்ணுமா? அவங்க எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரையும் சொல்லி நாம ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவருக்காக நாம ஜெபம் பண்ணணுமா? ஆவியானவருக்காக எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? ஆவியானவர் எனக்கு கொடுத்ததுக்காக உங்க நன்றி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல என்ன பேசுறாரு? பேசிட்டே இருக்க. நீ செய்யறது தப்பு, பேசக்கூடாது, இந்த மாதிரி நீ பார்க்க கூடாது, இந்த நட நீ நடக்க கூடாது, இந்த இடத்துல நீ இருக்க கூடாது. ஆவியானவர் சொல்றாரா இல்லையா? பேசுறாரா? நம்ம உள்ளத்துல பேசுறாரா? அப்ப அந்த ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லணுமா வேண்டாமா? இப்ப இன்னொரு காரியம் பற்றி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை நான் செய்து நிறைவேற்றணும். இந்த உபத்திரவ நேரத்துல நம்ம இது பின்னால வருது வசனம் உங்களுக்கு. உபத்திரவங்களையும் என்ன செய்யணுமா? ஊழியம். அந்த சீஷருடைய வரலாறு எனக்கு எடுத்து படிச்சுன்னு சொன்னா கண்ணீர் வருது. எனக்கு ஒரு சில காரியங்களை நான் வாசிக்க முடியாம புக்க மூடி வச்சுட்டு என்னால் வாசிக்க முடியாத ஆண்டவரன்னு வந்திருக்கிறேன். நிறைய பேர் ஆண்டவருடைய அந்த சிலுவை பாடு மரணத்தை வந்து காட்சியாக பார்த்துருக்குறாங்க. நான் இது வரைக்கும் முழுசாக நான் பார்க்கவே இல்லை. பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. அந்த படத்தையே நான் இன்னும் பார்த்தது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்தை எப்படியாவது நான் செய்யணும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் வைத்ததுக்காக உமக்காக நான் என்ன செய்யணும்? ஒரே ஒரு ஆத்மாக்காக நான் இந்த சத்தியத்தை சொல்லணும். ஆண்டவரே, எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்க? எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? பண்ணல. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? அதற்காக நாம இதனால தான் ஜெபம். நம்முடைய ஜெபத்துல என் பிள்ளைக்கு இது வேணும்னு கேட்கிறோமா? அந்த மாதிரி ஆண்டவரே, இந்த வருஷத்துல உங்களுக்காக நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம். இது எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை தன்னாலும் செய்வார். நாம் அது கேட்கணும்னு அவசியமே இல்லை. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எல்லாத்தையும் கேளுங்க. ஆண்டவர் தருவார். எப்போ தருவார்? அவர் காரியங்களை நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? உங்களுக்கு தர. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். அப்பா கிட்ட இருந்து ஒரு பையனுக்கு சொத்து வேணும்னு அவர் ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா சண்டைப்படி கேட்காம ஊர் சொல்லிட்டு தான் சொத்து தருவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறாரு. கொண்டே கவனிக்கிறீங்களா? அவர்கிட்ட வந்து நான் அடிக்கடி பேசுவேன். மகன் பேர்ல சொத்தை எழுதி வச்சுங்க, வயசாகுது நமக்கு. ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட சொல்வேன் தையத்தை, வயசாகுங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதில் செய்திருக்கணும், சொத்தை எழுதி வச்சுருங்க அப்படின்னா அவன் என் பேச்ச சொல்லுங்க முடிங்க. அவன் என் பேச்ச கேட்கறது இல்லை. அதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? என்ன செய்ய மாட்டேன்? இப்போ ஆண்டவர் பேச்ச நம்ம கேட்கலன்னு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? ஒன்றும் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நீங்களே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்கலன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உனக்கு நான் இது தர மாட்டேன், நான் அது தர மாட்டேன், நீ என் பேச்சு கேட்கல உனக்கு ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேன், நீ என் பேச்சு கேட்டதை நான் காசு தருவேன், எல்லாம் சொல்கிறோம்ல. ஆமாம் பாஸ்டர் சொல்கிறோம். இப்போ ஆண்டவர் பேச மாட்டாரா? அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் நாம செய்துட்டு இருந்தோம். அவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பாரா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம அவருக்கு விருப்பமான காரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து என்ன செய்யணுமா? நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோமர் 12:12 பாதி பிரசங்கம் முடிஞ்சு போச்சுது. 2 தெசலோனிக்கே 1:4 வாசிங்க. 2 தெசலோனிக்கே 1வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்தால் வாசிங்க. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும்
பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்க வேண்டும் என்று தெசலோனிக்கேயர் வலியுறுத்தி கூறுகிறார். சகிக்கிற எல்லா துன்பங்களும் நம்ம என்ன காட்டணுமா? பொறுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:14 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, சீஷர்கள் உபத்திரவப்பட்டார்கள், அவர்கள் பின்னடியார்கள் யாரும் அதிக ஆக்கினை அடைந்து உபத்திரவப்பட்டார்கள் என்று வேதத்தில் நம்ம நிறையா வாசிக்கிறோம். எல்லா சீஷர்களும் அவருடைய பின்னாடியார்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தாங்களாம்? கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் அவர்கள் சத்தியத்தை எல்லாருக்கும் பரப்பினார்கள் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:2 வாசிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் சோதிக்கப்படுகிறார்கள், கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்த போதும் கூட பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்ன அந்த வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க 2 கொரிந்தியர் 8:2 வசனம். ஒரு நிமிஷமா. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், நல்ல கவனிங்க, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், தரித்திரம்னாலே ரொம்ப தரித்திரம் ஒண்ணுமே இருக்கா? இதுல கொடிய தரித்திரம் அப்படின்னா என்னது? மிகவும் கஷ்டம், ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அவ்வளவு பெரிய தரித்திரத்தினாலும் இருந்தாலும் தரித்திரம் கொடிய தரித்திரமா? சந்தோஷம் என்ன மாதிரி சந்தோஷமா? பரிபூர்ண சந்தோஷம். தரித்திரம் கொடிய தரித்திரம், சந்தோஷம் பரிபூர்ண சந்தோஷம். எல்லாம் நிறையவா இருக்கும் போது அவங்க சந்தோஷமா இல்லை. எப்போ? தரித்திரம், கொடிய தரித்திரம் இருக்கும்போது அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தினாலே என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க, மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். என்ன கொடுத்தார்கள்? எதை கொடுத்தார்கள்? நம்ம மேற்கொள்ள எதை கொடுத்தார்கள்? ஏன் உதாரணமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 18வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் முன்பதாக அவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த ஊழியம் வளர வேண்டும், ஊழியம் எல்லா இடங்கள்லையும் வளர வேண்டும் என்பதற்காக அவனை செஞ்சாங்களாம். சந்தோஷத்தோடு நிறைய காணிக்கைகள் அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம பார்க்கணும். தசம்பாக காணிக்கைகள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்களாம்? அதிகமாக ஆண்டவருக்கு கொடுத்தார்கள் என்று நாம அந்த வசனங்களை பார்க்கலாம். என்ன ஆகுமோ 18வது அதிகாரம் 26வது வசனத்துல தசம பாகத்தில் 10ல் ஒரு பங்கை சொல்ல வேண்டியது என்னவெனில், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக என்ன செய்யணுமா? தசம பாக காணிக்கையை அவர்கள் கொடுத்தார்கள். நாம அதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, தசம பாக காணிக்கை கொடுக்கறதுல நாம எப்படி இருக்கணும்? முழுமையான ஒரு தசமபாக காணிக்கை நாம கொடுக்கிறோமா? மனசு பூர்த்தியா ஒரு சந்தோஷத்தோட நாம காணிக்கை செலுத்துகிறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்காக நாம என்னத்தை கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இது கட்டளை. இது என்னது? உன்னுடைய 10ல் 1 கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம். அது எதுக்காக கொடுக்கிறோம்? ஊழியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம கொடுக்கிறோம். இந்த உலகளாவிய சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் போதர்களை அவங்க அனுப்பணும், அவர்களுக்கு தேவையான ஆகாரம் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். நாம போய் செய்ய முடியாத அந்த ஊழியத்தை இந்த போதர்களை என்ன செய்யறாங்களா? வெளி இடங்கள்ல போய் ஊழியம் செய்யறாங்க. அதற்காக நாம என்ன செய்யணுமா? இந்த காணிக்கை தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த 8ஆவதுல நாம பார்க்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஏன் தசமாக கொடுக்கணும்? என்ன தம்பி, தசமாக ஏன் கொடுக்கணும்? நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு உங்களுக்கு தசம்பாகம் கொடுக்கணும்? கரெக்ட் தானே? ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? ஆமாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், என் காசு, நான் எனக்கு தசமாக கொடுக்கணும். நிறைய கேள்வி ஏன் கொடுக்கணும்? என்ன ஆகும்? 18:21 சாரி 1-7 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கே என்னன்னா, நான் சுருக்கமாக அவளுக்கு சொல்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடை செய்கிற அவளுக்கு வேலைக்காக தசம பாகம் செலுத்த வேண்டும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய யாரு? ஆசாரியர்கள். அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணுமா? இந்த பணத்தை நாம கொடுக்க வேண்டும் என்று இங்கு வேதாகம் நம்மை எச்சரிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1:6 மிகுந்த உபத்திரவத்திலே
பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுவர்கள் ஆனார்கள். எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்த பொழுதும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றினார்கள் என்றால், வசனத்தை ஏற்றுக்கொள்வது என்பது அவரின் அன்பு கட்டளைகளை அங்கீகரிப்பது என்று பொருள். வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா என்ன அர்த்தமா? அவருடைய அன்பின் கட்டளைகளை நாம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது மாத்திரமே நமக்கு என்ன வருமா? சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிடுது. வேகமா போற நேரம் இல்லாதனால அப்போஸ்தலர் 14:22 நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம சபைக்கு புதிய விசுவாசிகள் வராங்க. இதை நீங்க நல்லா கவனிங்க. புதிய விசுவாசிகள் வராங்க. புதிய விசுவாசிகள் வந்து ஞானங்களுக்கு பெற்ற உடனே அவங்க அப்படியே ஸ்ட்ராங்கா நின்றுவாங்களா? அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க கடினமா இருக்கும். எப்படின்னா, ஒரு விதை போட்டு மொத ஒரு செடி முளைச்சு அப்படியே மேல வருது அப்படின்னு சொன்னா அந்த செடி எப்படி இருக்கும்? டெண்டரா இருக்கும், ரொம்ப இளமையா. அப்படி தொட்டா என்ன ஆயிடும்? மறைஞ்சிடும். அதை பாதுகாக்க வேண்டியது யாருடைய வேலை? யார் விதை விதைச்சாங்களோ அவங்க அதை பாதுகாக்கணும். அந்த புதுசா வர விசுவாசிகளுக்கு சோதனை வரும்பொழுது இங்க நினைச்சு நிக்கிற உறுதியான விசுவாசிகள் என்ன செய்யணுமா? அவர்களை பாதுகாக்கணும், அவர்களை தாங்கணும். அவர்களுக்கு சோதனை வரும் பொழுது, சோதனை வரும், நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நாம என்ன செய்யணும்? அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், அவர்களை வழி நடத்தணும். அந்த காலத்துல சீஷர்கள் எல்லாம் அப்படிதான் செய்தாங்க. சோர்ந்து போனவர்களை அவர்கள் தாங்கினார்கள். உபத்திரவப்பட்டவங்கள இது நிக்காது போ அப்படின்னு என்ன செய்யல, விரட்டி விடல. வந்த உடனே அவங்க ஓய் நாள் கடைபிடிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஓய் நாள் கடைபிடிக்க, இந்த மாதிரி வரவான, இதெல்லாம் சரியில்லை சத்தியத்துக்கு போகும். அப்படி யாரையும் நம்ம செய்யக்கூடாதான். புதுசா வரவங்க நம்ம என்ன செய்யணுமா? ஆதரிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். அவளுக்கு நாம உதவி சொல்லணும், அவளுக்கு நாம புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. 1 பேதுரு 4:14. நாம் ஏன் இந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் ஏன் நம்ம அனுபவிக்கணும்? இது நமக்கு தேவையா? ஏன் இந்த கஷ்டங்களை நாம அனுபவிக்கணும்? கிறிஸ்துவலா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 4:14 எடுங்க. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து இதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் இருப்பதனால பாடுபட்டால், கிறிஸ்தவனா இருக்கிறது தான் என்ன வரும்? பாடு, கஷ்டம் எல்லாம் வரும். நீங்க சாதாரணமா ஒரு குழாய் அடியில தண்ணி பிடிக்க போகும்போது, இதெல்லாம் நம்ம டெய்லி அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகள். நான் கருத அடியில குழாய் அடியில தண்ணி பிடிக்க போறீங்க, ஒரு அம்மா குடம் வச்சு நிற்குது, நீங்க போய் அந்த குடத்தை தள்ளி விட்டுட்டு நீங்க உங்க குடத்தை வைக்கிறீங்க தண்ணி பிடிக்க. உடனே அந்த அம்மா என்ன தெரியுமா கேட்க? உங்ககிட்ட என்ன கேட்க சொல்லுங்க? என்ன கேட்பாங்க? நீ என்ன ஒரு கிறிஸ்துவா? சர்ச்சுக்கு போற, நீயே இப்படி பேசுறிய? அங்க யார் நாமம் தூஷிக்கப்படுது? அப்போ ஒரு கிறிஸ்துவலா இருக்கிறவங்க உலகம் எப்படி பார்க்கலாம்? கண்ணில் போது கண்ணாடி வச்சுட்டு பார்க்குறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவன் எப்படி பார்க்குறாங்களா? கண்ணில் ஒரு டெலஸ்கோப் வச்சுட்டு எப்படி என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை. அதனால எங்கள் வசனம் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாது. இதுக்காக வெட்கப்படக்கூடாது. ஏன் வெட்கப்பட? நீ தப்பு செய்யாத, தப்பு செய்யாதான் நீ வெட்கப்படும். மற்றவன் நம்மளை நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான், நடந்து கொள்ள கூடாது என்று இந்த வசனம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. ஆகையினால நமக்கு துன்பம் வருவது நல்லது. சங்கீதம் 119 77 திரும்ப என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உபத்திரவங்களை அனுபவிக்க போகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக ஒரு வசனத்தை நம்ம கொடுக்குறாரு. என்ன வசனம் அதுன்னா, சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், உபத்திரவம் நல்லது. உபத்திரவப்படுவது நல்லது. 119 எடுத்து வாசிங்க யாராவது. சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால்
கற்றுக்கொள்கிறேன். உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். கடைசியா ஒரு வசனம் சங்கீதம் 119 107வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள். நம்ம சொல்லலாம், இந்த அம்மா நின்று பிரசங்கம் பண்ணிடுச்சுது, என் கஷ்டம் இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும், பட்டாதா தெரியும், இவங்கெல்லாம் ஏதோ பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் உண்டு. சிலர் வழியில் சொல்கிறாங்க, சிலர் வழியில் சொல்லுவதில்லையே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. இது எல்லாருக்கும் இந்த வசனம். எல்லாரும் உபத்திரவப்படுறோம் இல்லையா? நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இதை சொல்லி என்ன செய்யணுமா நாம ஜெபம். நான் ரொம்ப உபத்திரவப்படுறேன், நீ எதனால என்னை உயிர்ப்பிக்கணும்? வசனத்தின் மூலமா. வசனம் தான் நம்மகிட்ட பேசும், வசனம் தான் நமக்கு ஆறுதல் அளிக்கும், வசனம் தான் நம்ம வழிகாட்டும். அந்த வசனத்தின் மூலமா என்ன செய்யணுமா? என்னை உயிர்ப்பிய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணணும். நம்ம எந்த வேத வசனங்களை வாசித்தாலோ அந்த வசனம் நம்ம என்ன செய்யலாம்? நம்மை ஆறுதல் படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த வசனங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில மடிக்கும். கடைசியா இந்த வசனம் என்ன சொல்றது? நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். நம்ம எல்லாருக்கும் உபத்திரவம் இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில உபத்திரவம். முதல்ல சொன்ன மாதிரி மாமியார்னால மருமகளுக்கு, மருமகளால மாமியாருக்கு, நாத்தனார்னால அன்னைக்கு, அன்னைக்குனால நாத்தனாருக்கு, கணவனால மனைவிக்கு, மனைவினால கணவனுக்கு, பெற்றோர்னால பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள்னால பெற்றோருக்கு, வேலை செய்கிற இடங்கள்ல பிரச்சனைகள், தொழிலாளிகிட்ட, முதலாளிகிட்ட, எல்லா இடங்களும் என்ன இருக்குது? உபத்திரவம். அப்படி உபத்திரவங்களை அனுபவிக்கிறவங்க இந்த வசனம் சொல்லலாமா? என்ன சொல்லணுமா? நான் மிகவும் உபத்திரம் படுகிற ஆண்டவரே. மனுஷன்கிட்ட போய் சொல்லாதீங்க யாருக்கிட்டையும் உங்கள் கஷ்டத்தை. யார்கிட்ட சொல்லணுமா? ஆண்டவரே, நான் ரொம்பவும் கஷ்டப்படுகிறேன், என்னை எப்படி வச்சு உயிர்ப்பிக்கணுமா? உங்களுடைய வசனத்தின் படியை என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். சிறிது நேரம் கொடுத்தாலும் தேவன் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்துக்கா நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய நேரம் நிற்க வேணாம்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் இன்னைக்கு நான் 3/4 மணி நேரத்துக்கு மேலே நின்று இருக்கிறேன். காலில் ஒரு நீ கப் கூட போடணும். ஆனால் நான் என்னையே பலத்தோட நிற்க வைத்த கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பார்.